Hello everyone, good evening. Voice audible இருக்கா? Session start பண்ணலாமா? ஸோ laws of motion பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி day 4 of the class. ஸோ இன்றைக்கும் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட கன்க்ளூஷன் தான், ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இருக்குது, புள்ளி சிஸ்டம்ஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரிங் சிஸ்டம், அதையும் நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எங்களுக்கு கிளியர் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு டாப்பிக்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டாப்பிக்கில் தான் பர்டிகுலராக ப்ராப்ளம்ஸில் சிஸ்டம் அதையும் நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஓகே, கிளியராக கேட்குது இல்லையா? யா, புள்ளி சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், let me start now. ஸோ ஸோ புள்ளி சிஸ்டம் அதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து டவுட்ஸ்லாம் கேட்குறது பார்த்திங்கன்னா இதில் தான் நிறைய டவுட் வரும் சால்வ் பண்ணும்போது. ஸோ கான்செப்ட் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ப்ராப்ளம் செய்யும்போது நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இந்த பர்டிகுலர்லி நான் என்ன சொல்வேன்னா, லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் இந்த புள்ளி அண்ட் ஸ்ப்ரிங்கில் உங்களுக்கு கிளாரிட்டி தேவை. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிறது. எவ்வளோ MCQs உங்கள் கையில் இருக்கோ அவ்வளோவுமே சால்வ் பண்ணி பார்த்துருங்க, ஓகேயா? சரி, ஸோ இப்போ புள்ளி சிஸ்டம் அப்படின்னா என்னப்பா? புள்ளி சிஸ்டம்னா என்ன? ஸோ ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் வால் ஆர் சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வாலில் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு புள்ளி இருக்குது, கரெக்டாக? ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இப்போது இந்த புள்ளியில் ரெண்டு பக்கமும் கயிறு கொடுத்து, ஒன் செகண்ட், ரெண்டு பக்கமும் கயிறு கொடுத்து ரெண்டு மாசஸ் தொங்க விடுறாங்க, ஓகேயா? M1 M2. ஸோ ரெண்டு மாசஸ் தொங்க விடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், புள்ளி சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் கிணத்துல தண்ணி எடுப்பாங்க இல்லையா? இப்போ எத்தனை பேர் கிணத்துல தண்ணி எடுக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர், சில பேர் வில்லேஜ் சைடு நீங்கள் உங்கள் பூர்வீக வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே கிணத்துல தண்ணி எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது அங்கே என்ன ஆகுது, நம்ம புள்ளி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? கயிறில் ஒரு பக்கம் பக்கெட் கேட்டுக்கிப்போ அதில் தண்ணி இருக்கும், அந்த மாஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் புல் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மாஸ் ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம அதை மெதுவாக அந்த கயிறை இழுக்க பக்கெட் மேலே வரும் இல்லையா? இதுதான் நம்ம புள்ளி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன நம்ம பெருசாக கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது ஒரு சில கேசஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான கேசஸ் அப்படின்னா, ஒரு ரெண்டு வெயிட் ஆஸ் இப்போ நான் இங்கே வரைஞ்ச மாதிரி ரெண்டு மாஸ் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு மாஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டென்ஷன் ஆக்ட் ஆகுமா? நம்ம ஆல்ரெடி மாசஸ் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே கயிறில் ரெண்டு மாதம் அந்த கயிறை பிடிச்சி இழுக்குது. அப்போ இந்த ரெண்டு மாசுக்கும் என்ன ஆக்ட் ஆகும்? ரெண்டு மாசுக்கும் செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகுமா? ஸோ இந்த மாசோட செல்ஃப் வெயிட்டை நான் M1Gன்னு சொல்கிறேன், இந்த மாசோட செல்ஃப் வெயிட்டை நான் M2Gன்னு சொல்கிறேன், கரெக்டாக? அண்ட் இந்த ரெண்டு மாசும் இந்த கயிறுக்கு அவுட்வர்ட் த மாஸ் டென்ஷன் போகுமா? அவுட்வர்ட் த மாஸ் டென்ஷன் போகுமா? ஸோ இது ஒரே ஸ்ட்ரிங்கில் தான் ரெண்டு மாசும் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுனால டென்ஷன் வில் நாட் வேரி, ஒரே சேம் டென்ஷன் தான். டென்ஷன் இங்கே மாறாது, சேம் டென்ஷனாக தான் இருக்க போகுது. வேறஸ் இந்த புள்ளி இந்த வாலில் கனெக்ட் ஆகிருக்கா, இந்த ஸ்ட்ரிங் வேறு, கரெக்டாக? இந்த ஸ்ட்ரிங் வேறு. அப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வேறு ஒரு டென்ஷன் இருக்கும், TXன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் TXஆக இருக்க போகுது. பட் இந்த புள்ளி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்கில் தான் ரெண்டு மாதம் தொங்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. டென்ஷன் வில் பி சேம் ஃபார் த சேம் ரோப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேயா? சரி, அப்போ இங்கே இன்கேஸ் சே இஃப் மாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை தான் பேஸ், எதோட பேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா அட்வுட் மிஷின். அட்வுட் மிஷின்ங்கிறது
அட்வுட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதே ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை கொடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அங்கே ஆக்சலரேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அங்கே உள்ள டென்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன சொல்லலாம் ஃபார்முலா சொல்லியிருந்தார். ஓகேயா, த அட்வுட் மிஷின் சொல்லுவோம், அது சம்மந்தமான ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் சே இப்போ வந்து இந்த மாஸ் M1 M2 இருக்கு இல்லையா, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ M1 இஸ் ஈக்குவல் டு 2 kgன்னு எடுத்துக்கலாம், M2 இஸ் ஈக்குவல் டு 8 kgன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ இங்கே வந்து 2 kg, இங்கே வந்து 8 kg. அப்போது புள்ளி எந்த பக்கமாக போகும்? எங்கே மாஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் தான் புள்ளி இறங்கும் இல்லையா. அப்போ இங்கே ஆக்சலேஷன் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் இறங்கும் போது இந்த பக்கம் மேலே போகும், அப்போ இங்கே அப்வர்டில் ஆக்சலேஷன் இருக்கும். கரெக்டாக நம்ம லிஃப்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம் இல்லையா, லிஃப்ட் மேலே போகும்போது என்ன ஆகும், லிஃப்ட் கீழே வரும்போது என்ன ஆகும், ஆக்சலேஷன் வில் பி அப்வர்ட், ஆக்சலேஷன் வில் பி டவுன்வர்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படியே இங்கே வாங்க, எங்கே மாஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் கீழே இறங்குது, அங்கே ஆக்சலேஷன் வந்து இட் வில் பி டவுன்வர்ட். அண்ட் இன்னொரு லைட்டர் வெயிட்டாக இருக்கிறது வந்து மேலே போகும்போது அங்கே ஆக்சலேஷன் அப்வர்ட். ஓகேயா, அப்போ இந்த இடத்துல ஹவு கேன் ஐ ஃபைண்ட் நெட் ஆக்சலரேஷன்? நெட் ஆக்சலேஷன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு தெரியும் F is equal to M into A. அப்போ A is equal to F by M. அப்போ net acceleration is equal to net force divided by net mass. Right? Net force divided by net mass. கரெக்டா? அப்போ net acceleration is equal to net force என்னது? இங்கே 8 kg இருக்குது, அங்கே 2 kg இருக்குது. அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 kg டவுன்வர்டில் போக போகுது, 2 kg அப்வர்டில் போக போகுது. கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் தான் எப்போவுமே நம்ம எடுப்போம், பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அப்போது 8 kg சொல்லக்கூடாது, அது ஒரு வெயிட் தான் சொல்லணும். அப்போ 8g மைனஸ் 4 into g. கரெக்டாக? M1g M2g மைனஸ் M1g டிவைடட் பை டோட்டல் மாஸ் என்ன, M1 M2 டிவைட் பை டோட்டல் மாஸ் என்ன, M1 M2 இங்கே என்னது 8, M1 ப்ளஸ் M2 4 போட்டேன்னா சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி 2. கரெக்ட் தானே? 2 தானே இங்கே போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளில். ஓகே, 2 kg. இப்போ டிவைட் பை 8 ப்ளஸ் 2. நெட் மாஸ்ன்னு என்ன, ரெண்டு மாசையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். குட் ஈவினிங், ஹாய் குட் ஈவினிங். ஸோ நெட் மாஸுங்கிறது ரெண்டு மாசையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே நமக்கு என்ன வருது, 80 minus 20. ஜிக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், G is equal to 10 meter per second square எடுத்திருக்கேன். ஓகேயா, லைவ் கிளாஸ் சீக்கிரமே அப்படி டீச் பண்ணுறேன். த ரீசன் இஸ் கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வந்து இப்போ வீட்டில் இருந்து தான் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸ்டுடியோ போகிற அன்றைக்கி நாங்கள் வந்து ஷார்ட்ஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ப்ராபப்ளி இன்னும் ஒரு 1 month இப்படி தான் போகும். ஸோ மேக் அப்புறம் இந்த நீட் முடியிற வரைக்கும் நான் இப்படி தான் எடுக்கிற சூழ்நிலை எனக்கு இருக்குது. ஸோ ஆஃப்டர் திஸ் நெக்ஸ்ட் பேட்ச் 2027க்கான பேட்ச் ஓப்பன் பண்ணும்போது ஐ வில் டீச் ஃப்ரம் ஸ்மார்ட் போர்ட் ஆர் அட்லீஸ்ட் என்னோடய ஃபேஸ் காமிச்சாவது நான் டீச் பண்ணணுன்னு இருக்கிறேன். இப்போ என் லேப்டாப்லேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ஃபேஸ் கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஹோப்ஃபுல்லி ஐ வில் பை அ நியூ ஒன் அண்ட் ஐ வில் டீச் ஐதர் ஷோயிங் மை ஃபேஸ் அண்ட் அந்த இதெல்லாம் வச்சு நான் இது பண்ணுவேன், அப்படி இல்லை ஸ்மார்ட் போர்டில் டீச் பண்ணுவேன். ரெண்டில் ஏதோ ஒன்று நான் ஜூன்லேருந்து பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு வந்து இதுதான் ஒன்லி ஆப்ஷன். பட் இதுதான் ஆப்ஷன் சொல்லிட்டு உட்கார்றது இது தப்பு இல்லையா. ஸோ இதுதான் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறத விடையும் இருக்கிற ஆப்ஷனை வச்சு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் டிசைட் பண்ணி ஓகே நம்ம இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரைட்? ஓகே, இஸ் தட் ஃபைன்? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேஸோட டீச் பண்ணுறது தான் பிளானாக இருந்தது. பட் என்னோடய லேப்டாப்பில் சில இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அது இதுன்னு கொஞ்சம் மேஜர் இஷ்யூஸ். ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு பை நியூ ஒன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஆம் பிளானிங் ஃபார் இட். ஸோ அதுவுமே எனக்கு நியூ லேப்டாப் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் சரி ஓகே இப்போதைக்கு இருக்கிற சோர்ஸஸ் வச்சு நடத்துவோம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி நடத்திட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் மந்த் ஐ கெட் மை நியூ லேப்டாப்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஃபேஸோட டீச் பண்ணிடுவேன் கண்டிப்பாக.
நான் வந்து சரி ஓகே எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் சஃபர் இல்லையா? ஸோ அதனால் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்மளால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி ஓகே நம்ம இப்படி டீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ நோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, ஃபேஸ் இல்லை, நிறைய பேருக்கு அதுவே ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஐ நோ தேட், பட் எஸ் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற பெஸ்ட் எஃபோர்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். NEET 2026 எவ்வளோ லெசன் டீச் பண்ணணுன்னு நான் வந்து இங்கே குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா தான் நிறைய ஒன் ஷாட் வீடியோஸ் வருது, யூ கேன் வாட்ச் தேர். நான் இங்கே வந்து நடத்துகிறத கொஞ்சம் தெளிவாக நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் NEET 2026க்குன்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ண விரும்பலை. எனக்கு உங்களுக்கு இங்கே நான் டெய்லி என்னென்ன டாபிக் நடத்துகிறோங்கிறது நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோம் குரூப்பில். இஃப் யூ ஆர் நாட் இன் த குரூப் ப்ளீஸ் ஆட் டு அவர் NEET பப்ளிக் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி என்ன கிளாஸ் நடத்துகிறேன், என்ன டாபிக் நடத்துகிறேங்கிறத நான் குரூப்பில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனில் இந்த டாபிக் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, இந்த டாப்பிக்கில் ஒரு கிளாரிட்டி வேணுமேனா யூ கேன் அட்டெண்ட் தட் செஷன். ஓகேங்களா? 2026 நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் நான் வந்து பிளானே பண்ணல. இப்போதைக்கு நான் வந்து ஃபேஸ் காட்டி எடுக்கிறதுக்கு ஷையாக இருந்தால் நான் ஏன் இப்போ ஷார்ட்ஸ் போடுறேன்? ஷார்ட்ஸில் இல்லை, யூடியூப் ஷார்ட்ஸில் ஃபேஸ் காட்டி தானே போடுறோம். ஸோ ஷைலாக ஒன்றும் இல்லை, லேப்டாப் சப்போர்ட் பண்ணல. ஸோ தான் ரீசன். நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஓல்டான ஒரு லேப்டாப்பு. ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு இது வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. அந்த ஸ்பீடுக்கு என் ஸ்பீடுக்கு லேப்டாப் வர மாட்டேங்குது. அதுதான், வேறு ஷையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபேஸ் காட்டுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீச்சிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்மார்ட் போர்டு வச்சு. நம்ம அகாடமி நீங்கள் யூடியூப் சேனல்லே போய் நார்மல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் போர்டு வச்சு டீச் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். ஸோ என்னோடய வீடியோஸ் இருக்கும். அண்ட் டெய்லி ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுறோம், அதுலேயும் ஃபேஸ் வரதான் செய்யுது. ஸோ ஷைங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ எஸ், நான் வாங்குறத கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு ஒரு பிளானில் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு வாங்குறதோட பெஸ்ட்டாக வாங்கலாமேங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். சீக்கிரமே பெஸ்ட்டாக வாங்கிட்டு நான் ஃபேஸோடய டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நான் வந்து நடத்துகிறேன். ஸோ எஸ், பேக் டு த கிளாஸ். ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சா? யா. ஸோ 8g minus 2g divided by 8 plus 2 10. ஸோ அப்போ வந்து என்னாச்சு? 60/10 6 m/s². இதுதான் என்னோட நெட் ஆக்சலரேஷன் கிடச்சிருக்கு. கரெக்டாக? அப்போ இங்கே F net/m net நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள். 8g minus 2g அது என்னது? m2 மாஸ் m2 தான் கிரேட்டர்னு சொல்லிட்டோம். அப்போ m2 minus m1 சாரி m2g minus m1g கரெக்டாக? m2g minus m1g divided by m1 plus m2 கரெக்டாக? அப்போ இதை நான் வந்து எடுத்து எழுதுறேன்னு வைங்க. இதை நான் எடுத்து எழுதுகிறேன் ஃபார்முலாவா அப்படின்னா நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? m2 minus m1 g எப்படி எடுத்துட்டேன் divided by m1 plus m2. ஸோ இதுதான் அட்வுட் மிஷினோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, நான் வந்து அட்வுட் மிஷின்னு சொன்னேன் இல்லையா, அந்த புள்ளி சிஸ்டம். இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேயா? சரி, ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? யா, ஓகே. ஸோ எஸ் மேம், கன்டினியூ தி கிளாஸஸ். எஸ், ரைட்ப்பா. ஸோ டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டுக்கும் தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? m2 வந்து 8 kgன்னு சொல்லிட்டேன், m1 வந்து 2 kgன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் 2 kg மாஸுக்கு நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஓகேயா? அப்போ 2 kg மாஸ்க்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? ஓ மை காட், 2 kg மாஸ்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கும்போது டவுன்வேர்டில் அதோடைய வெயிட் 2g ஆக்ட் ஆக போகுது. அப்வேர்டில் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அவுட்வேர்டு வந்து டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆக்ட் ஆகும். அண்ட் 2 kg மாஸ் எப்படி மூவ் ஆகுது? ஆக்சலேஷன் அப்வேர்டில் போகும். கரெக்டாக? அப்வேர்டில் போகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அப்வேர்டில் போகுதுன்னா மேலே உள்ள டென்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது, கீழே உள்ள வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால தான் அது மேலே நோக்கி போகுது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் எனக்கு தேவை. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? T தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் அப்வேர்டில் மூவ் ஆகுது. ஸோ T minus 2g போடலாமா? அப்போது எனக்கு என்ன தெரியும்? m into a, force is nothing but ma.
ஸோ m into a is equal to t minus 2g. 2g நான் 20 போட்டுக்கிறேன். ஸோ m மாஸ் என்னது 2, மாஸ் வந்து இங்கே 2 kg. ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? ஆக்சலரேஷன் 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சலரேஷன் 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு t minus 20. அப்போ இதுலேருந்து t is equal to 20 plus இந்த 2 into 6 12. கரெக்டா? ஸோ இப்போ t எனக்கு எவ்வளோ வருது? டென்ஷன் 32 நியூட்டன் வருது. ரைட்? இதுவே நான் அப்படியே இதை சின்னதாக்குறேன். இன்னொரு மாஸ் என்னது? 8 kg. கரெக்டாக? ஸோ 8 kgக்கும் அகெயின் மேலே டி ஆக்ட் ஆகும், கீழே 8g ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே ஆக்சலரேஷன் வில் பி டவுன்வர்ட்ஸ். அப்போ எது ஜாஸ்தியாக இருக்கும்? 8g வந்து டென்ஷனை விட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இங்கே எஃப்நெட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? எஃப்நெட் இஸ் ஈக்குவல் டு 8g மைனஸ் டென்ஷன். எஃப்நெட் இஸ் நத்திங் பட் என்னது? m into a. m into a is equal to 8 into 10 minus tension. m into a என்னது மாஸ் 8 into 6, acceleration வந்து 6 equal to 80 minus tension. அப்போ tension T is equal to 80 minus 6 8 are 48. அப்போ இங்கே எனக்கு T எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32 நியூட்டன். அப்போ ரெண்டுமே T எப்படி தான் இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? tension will be same for the same string or rope. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒயரு, ஸ்ட்ரிங்கு, ரோப்பு நீங்கள் எதை கஷ்டப்படாலும் சரி, அது சேம் பீஸாக இருக்கும்போது அதுக்கு டென்ஷன் சேமாக தான் இருக்க போகுது. இதை நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணாலும் சரி, அப்படி கால்குலேட் பண்ணாலும் சரி. அப்போ இதுக்கு அட்வர்ட் ஃபார்முலா வச்சு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம அட்வர்ட் ஃபார்முலா வச்சு சொல்லலாம். தி ஃபார்முலா இஸ் T is equal to m1 m2 g divided by m1 plus m2. 2m1 m2 g divided by m1 plus m2. போட்டு பாருங்க. Solve it, come on. Solve it by yourself. So tension is equal to 2 into m1 வந்து 2, m2 வந்து 8 into g வந்து 10 divided by 2 plus 8. ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 2 2s are 4, 4 into 10 40, 4 8s are 32. ஸோ 320 divided by 10 is equal to 32 நியூட்டன். கரெக்டாக? எப்படி போட்டாலும் 32 நியூட்டன் வந்துடும். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு என்னென்னா அட்வர்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் புள்ளி சிஸ்டமில் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ். 2 புள்ளி சிஸ்டம், ரெண்டு மாஸ் தான் இருக்குதுங்கிற புள்ளி சிஸ்டமில் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஓகே, தியரிட்டிக்கலாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்ட் ஃபார்முலாஸ் என்னங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிளியர் அப் டு திஸ்? ஸோ இப்போது இதில் செகண்ட் கேஸ். ஸோ இது எனக்கு 2 வெயிட் தான் வந்தது. இன்கேஸ் எனக்கு மோர் தென் 2 வெயிட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு புள்ளி சிஸ்டம் இருக்குது. இந்த புள்ளி சிஸ்டமில் அஃப்கோர்ஸ் 2 மாஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 மாஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ் வந்துட்டு 3 kgன்னு வச்சுக்கலாம். இந்த மாஸ் வந்து 1 kgன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 3 kg மாஸ்க்கு கீழே நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கை கட்டி அதில் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6 kgயை தொங்க விட்றேன். ஓகேயா? இந்த 3 kg மாஸ்க்கு கீழே நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை கட்டி ஒரு 6 kgயை நான் இங்கே தொங்க விட்றேன். இப்போது இந்த கேஸில் பாருங்களேன், இந்த கேஸில் எத்தனை டென்ஷன் ஆக்ட் ஆகும்?
இது ஒரு தனி ஸ்ட்ரிங், பிங்க் கலரில் இருக்குது தனி ஸ்ட்ரிங், கரெக்டாக T1. அண்ட் இது ஒரு தனி ஸ்ட்ரிங், கரெக்டாக T2. இது சேம் தான்ங்கிறதுனால டென்ஷன் will be சேம், ரைட். மேலே இருக்கிறத பற்றி இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேணாம். இப்போது எனக்கு வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் என்னது, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு F net by M net, கரெக்டாக, நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அப்போ இங்கே எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 and 3 வந்து ஒரே சைடு தானே ஆக்ட் ஆகுது, 6 and 3 ஒரே சைடில் தானே ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம், மொத்தமாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், 6 + 3 இன்டூ G. இப்போ ஆப்வியஸாக நமக்கு எப்படி இறங்குது, M1 - M2 M2 - M1 இன்டூ G டிவைட் பை M1 + M2, அதே தான். ஸோ அப்போ M2ங்கிறத வந்து நான் இது அவ்வளோத்தையும் சேர்த்தே நான் M2 எடுத்துக்கலாம் ஃபார் த சேக் ஆஃப் கால்குலேட்டிங் ஆக்சலரேஷன், ஓகேயா. மைனஸ் M1 வந்து 1 இன்டூ G டிவைடட் பை M1 + M2, அதாவது ஆல் மாசஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 9 - 1 இன்டூ 10 டிவைடட் பை 10, கரெக்டாக. இப்போ என்ன ஆகும், 8 m/s² என்னோட ஆக்சலரேஷன். வேறஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். நான் எத்தனை டென்ஷன் இங்கே கண்டுபிடிக்கணும், T1 கண்டுபிடிக்கணும், T2 கண்டுபிடிக்கணும், கரெக்டாமா. T1 கண்டுபிடிக்கணும், T2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 kg எடுத்துக்கிறேன். 6 kg எடுத்துக்கிட்டேன்னா டவுன்வர்ட்ஸில் அவங்களுடைய வெயிட் ஆக்ட் ஆகும் 60, மேலே இந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் T1 ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த 6 kg வந்து எனக்கு எப்படி இறங்கும், கீழே தான் இறங்கும். ஸோ ஆக்சலேஷன் வில் பி டவுன்வர்ட்ஸ். அப்போ இந்த 6 kgக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், F net is equal to 6G minus T1, கரெக்டாக. அப்போ M into A, F netங்கிறது என்னது, M into A. அப்போ 6 into A வந்து என்னது 8 is equal to 60 minus T1. So from that T1 is equal to 60 minus 6 8s are 48. So T1 is equal to 12 Newton. T1 is equal to 12 Newton. எனக்கு T1 ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேயா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் T2 நான் கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. T2 நான் கண்டுபிடிக்கணும். அப்போ T2க்கு நான் யாரை எடுக்கணும் அப்படின்னா, இதை நான் அந்த 3 kg எடுக்கலாம், இல்லை நான் அந்த 1 kg எடுக்கலாம். எது எடுத்தாலும் நம்ம T2 கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே 3 kg எடுக்கிறேன். 3 kg எடுத்தேன் அப்படின்னா அங்கே யாரெல்லாம் ஆக்ட் ஆவாங்க, இந்த 3G ஆக்ட் ஆவாங்க, இந்த ஸ்ட்ரிங்கில் வரக்கூடிய அந்த டென்ஷன் T1 ஆக்ட் ஆவாங்க, T2 ஆக்ட் ஆவாங்க. அண்ட் இதுவும் வந்து ஆக்சலேஷன் டவுன்வர்ட்ஸ் தான். அப்போ இங்கே எனக்கு F net ஈக்குவல் டு என்ன வரும், F net is equal to 3G plus T1, கரெக்டாக. இது டோட்டல் 3G plus T1 minus T2, கரெக்டாக. அப்போ 3Gங்கிறது 30 plus T1 12ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், மைனஸ் T2. இங்கே F net இங்கே வந்து என்ன வரும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸ் வந்து 3, ஆக்சலரேஷன் வந்து 8, ரைட். அப்போ 3 8s are 24 is equal to 42 minus T2. ஸோ அதுலேருந்து T2 is equal to 18 Newton. T2 is equal to 18 Newton. கிளியர். அப்போது இதை இப்படி தனித்தனியாக தான் கால்குலேட் பண்ணுமா, மோர் தென் 1 weight. ஸோ ரெண்டு ஒரு புள்ளியில் 2 பக்கம் 2 weight இருந்ததுன்னா அட்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 into M1 M2 into G டிவைட் பை M1 plus M2, அட்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே M1 M2 இல்லை, 3 மாதம் இருக்குது. அப்போது மோர் தேன் இந்த மாதிரி இந்த பக்கம் 2 மாதம், அந்த பக்கம் 2 மாதம், இந்த பக்கம் 3 மாதம், அந்த பக்கம் 1 மாதம், இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கொஞ்சம் மாடிஃபைடு அட்வர்ட் ஃபார்முலா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டென்ஷன் T is equal to 2 into sum of lower masses into sum of other side masses
இன்டூ ஜி. M1 M2க்கு பதிலாக லோயர் மாஸ் அதர் சைட் மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை டோட்டல் மாஸ் தான். டிவைடட் பை டோட்டல் மாஸ் தான். ஸோ அட்வுட் ஃபார்முலாவே தான், கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷனில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷனில் சொல்லியிருக்கேன். 2 இன்டூ சம் ஆஃப் லோயர் மாசஸ் இன்டூ சம் ஆஃப் அதர் சைட் மாசஸ் இன்டூ ஜி டிவைட் பை டோட்டல் மாஸ். அப்போ இதுபடி சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இதுபடி சால்வ் பண்ணி பார்க்கலாமா? அப்போ T1 என்ன இருக்கும்? இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? அப்போ இப்போ எனக்கு T1 என்ன வரும்? T1 இஸ் ஈக்குவல் டு, என்னோடய இமேஜையும் நான் எடுத்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் T1 தான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? T1 அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன். கரெக்டாக? டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கில் நான் வந்து பார்க்குறேன் இந்த இடத்துல. அப்போது இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன்னா இதுக்கு கீழே இருக்கிறது தான் லோயர் மாஸ். அதர் சைட் மாஸ்னால் இதுக்கு இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது அதர் சைட் மாஸ். ஓகேயா? புரிஞ்சுதா? அப்போ இப்போ சொல்லுங்கள். 2 இன்டூ சம் ஆஃப் லோயர் மாஸ் என்ன? வெறும் 6 தான், ஒரே ஒரு மாஸ் தான் இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கில் கீழே. இன்டூ சம் ஆஃப் அதர் சைட் மாஸ் என்ன? இந்த 1 kg இன்டூ ஜி வந்து 10 டிவைடட் பை டோட்டல் மாஸ்னால் எத்தனை மாஸ் இருக்கோ எல்லாத்தோட டோட்டலும். அப்போது 3 + 6 + 1. ஓகேங்களா? அது ஒரு 10 ஆகிடும். ஸோ இப்போ இது சேர்த்திங்கன்னா என்ன வருது? 12 நியூட்டன். T1 12 நியூட்டன். ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணும்போதும் அதே தானே வந்துச்சு. T1 வந்து 12 நியூட்டனா? சேம் வந்துருச்சா? சிங்கிள் ஸ்டெப்பில் முடிச்சிட்டோமா? அதே மாதிரி T2க்கு போடுறேன். T2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ சம் ஆஃப், இப்போ T2 நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல எடுக்கிறேன், இதுதான் T2. இப்போ இதுக்கு லோயர் மாஸ்னால் என்னது? இது ரெண்டுமே லோயர் மாஸ். அப்போ 2 இன்டூ சம் ஆஃப் லோயர் மாசஸ் வந்து என்னது? 3 + 6 இன்டூ அதர் சைட் மாஸ் வந்து 1 இன்டூ ஜி வந்து 10 டிவைடட் பை ஒரு 10 டோட்டல் மாஸ் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 3 + 6 வந்து 9, 2 9s are 18 நியூட்டன். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு 18 நியூட்டன். சிம்பிளா? நான் இவ்வளோ பெருசாக கால்குலேட் பண்ணி இந்த ஃபோர்ஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இந்த சின்ன ஒரு மாடிஃபைட் அட்வர்ட் வச்சு. கிளியர்? புரிஞ்சுதா? அகெயின் எனக்கு T1 வந்து 12 நியூட்டனும் கிடச்சிருச்சு, T2 வந்து 18 நியூட்டனும் கிடச்சிருச்சு. கிளியரா? ஸோ மோர் தென் 1 மாஸ், மோர் தென் 2 மாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ ஹாய். ஹலோ. Clear up with this? Shall we move on? இப்போது இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த புள்ளி சிஸ்டமில் உள்ள ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம புள்ளி சிஸ்டமில் உள்ள அந்த புள்ளியோட ஸ்ட்ரிங்கோடைய டென்ஷன்லாம் பார்த்தோம். பட் சீலிங் டு புள்ளி கனெக்டாக இருக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங், அந்த புள்ளி ஸ்ட்ரிங்கோடைய டென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது? புள்ளி ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் என்னவாக இருக்கும்? சீலிங்கில் இருந்து புள்ளி வந்து புள்ளியில் ஒரு ஸ்ட்ரிங் தொங்குது, கரெக்டாக? இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம சேம் டென்ஷன் தான் இருக்குன்னு சொன்னோம். பட் இந்த புள்ளி ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷன் இருக்குமா? லெட்ஸ் சே திஸ் இஸ் T'. அப்போ டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங்
டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங். இது என்னவா இருக்கும்? டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்? டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும்போது தான் அந்த புள்ளி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கரெக்டாக டு மெயின்டைன் ஈக்குவலிபிரியம் என்ன இருக்கும்? அப்பர் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் லோயர் ஃபோர்ஸஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது டி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2t. இப்போ டி டேஷ் வில் பி ஈக்குவல் டு 2t. கிளியர்? கிளியர்? டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங். அப்போது டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் அட்வுட் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? அட்வுட் ஃபார்முலா நார்மலாக டி ஈக்குவல் டு என்னன்னு சொன்னோம்? 2 into m1 m2g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2ன்னு சொன்னோம். அப்போது டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங் டி டேஷ் ஈக்குவல் டு 2 into t. அப்போது இது கூட இன்னொரு 2 ஆட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும்னா 4m1 m2g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஃபார்முலா பேஸ் கொஸ்டினாக கூட இதை கேட்கலாம். ஓகே, 4m1 m2g divided by m1 plus m2. Adverb formula to calculate tension on a string or tension on pulley string அப்படின்னு பார்க்கணும். இந்த கொஸ்டின் அந்த புள்ளிங்கிற வார்த்தையை பார்க்காம டென்ஷன் ஆன் ஸ்ட்ரிங் அட்வர்ட் ஃபார்முலா ஓகே ஃபைன் டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங் டென்ஷன் ஆன் ஸ்ட்ரிங் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் இந்த 2 into m1 m2g போட்டிங்கன்னா your answer will be wrong. ஸோ டென்ஷன் ஆன் புள்ளி ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. புள்ளி ஸ்ட்ரிங்கும் போது it will be twice the tension of the string. கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது புள்ளி ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கேட்டாங்கன்னா 4m1 m2g தான் வரும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த புள்ளி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 கேசஸாக பிரிக்கலாம். ஓகேயா? 3 கேசஸாக பிரிக்கலாம். ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது நார்மல் புள்ளி சிஸ்டம். கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் புள்ளி சிஸ்டம். And case 3 inclined pulley system. ஸோ இதில் நார்மல் புள்ளி சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கேஸ் 2 டேபிள் புள்ளி சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேயா? டேபிள் புள்ளி சிஸ்டம். ஸோ டேபிள் புள்ளி சிஸ்டம் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஒரு டேபிள் இருக்குது. ஓகேயா? இந்த டேபிளோட எண்டில் புள்ளி அட்டாச் பண்ணுறாங்க. டேபிளோட எண்டில் ஒரு புள்ளி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த புள்ளியில் இங்கே 2 மாஸ் வைக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மாஸ் இருக்குது 6 kg வச்சுக்கலாம். இந்த மாஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த புள்ளி வந்து கீழே தொங்குது. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் இன்னொரு மாஸ் தொங்குது.
ஓகேயா? ஸோ இந்த மாஸ் 4 kgன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா டேபிள் புள்ளி சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நெட் ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? டேபிள் புள்ளி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெட் ஃபோர்ஸ்னு ஒன்று போடுவோமா? அது வந்து ஹேங்கிங் மாஸை தான் நம்ம எடுக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ A net equal to F net divided by M net. கரெக்டா? A net equal to F net divided by M net. இந்த F net அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஹேங்கிங் மாஸ். ஹேங்கிங் மாஸை தான் நம்ம F netல எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ ஈக்குவல் டு ஹேங்கிங் மாஸ் இங்கே என்னது 4G. இதுலேருந்து என்ன வரும்? 4G தானே வரும். அப்போ 4G தான் ஹேங்கிங் மாஸ். இது பிளேஸாக தான் இருக்குது. அப்போ இங்கே தான் ஃபோர்ஸ் நடக்குது. ஹேங்கிங் மாஸ் வில் கிவ் யூ த ஃபோர்ஸ். கரெக்ட் தானே? another mass is placed on the table. So hanging mass will give you the absolute force. So அப்போ 4G இங்கே இருக்குது divided by total mass என்ன 4 plus 6. அப்போ 4Gங்கிறது 4 into 10 divided by 4 plus 6 வந்து ஒரு 10. So A net வந்து எவ்வளோ வருது? 4 meter per second square. Clear up to this? ஓகேயா? கிளியர் தானே இது? இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதே 4 kg மாஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேயா? அப்போ இந்த 4 kg மாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்? டயக்ராம் போடுறேன், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ 4G இங்கே இருக்கும், டென்ஷன் T ஆக்ட் ஆகும், இந்த மாஸ் கீழே தான் போகும், கீழே தானே இழுக்குது. ஸோ ஆக்சலேஷன் டவுன்வர்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? F net is equal to டவுன்வர்டில் போகுதுன்னா அப்போ இதுதான் கிரேட்டர். கரெக்ட் தானே? இப்போ 4G minus T. இப்போ F netனா என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 4G minus T. இப்போ மாஸ் என்னது இங்கே 4 இன்ட்டு ஆக்சலரேஷன் ஒரு 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10 minus T. 16 ஈக்குவல் டு 40 minus T. ஸோ அதில் இருந்து டென்ஷன் T is equal to 24 Newton. கிளியரா? ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக என்ன படித்தோமோ அதே தான். பட் இங்கே என்னென்னா டேபிள்லேருந்து புள்ளி வருது. ஸோ இங்கே ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த ஹேங்கிங் மாஸ் மட்டும்தான். இந்த ஹேங்கிங் மாஸ் தான் உங்களுக்கான ஒரே ட்விஸ்ட். ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கும் போது ஆக்சலேஷன் வில் பி டியூ டு தி ஹேங்கிங் மாஸ் ஒன்லி. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் நெட்டுங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு தி ஹேங்கிங் மாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கிளாரிட்டி மட்டும் இருந்தாலே போதும். கிளியர்? சரி, இது சிங்கிள் மாஸ். ஒருவேளை இதே மாதிரி இதுக்கு பின்னாடி இன்னொரு மாசும் இருக்குன்னு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸை மாற்றிடுவோம். வந்து 1 kg மாஸ் இருக்குது. ஓகேயா? இங்கே வந்து ஒரு 2 kg அண்ட் இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சு இந்த டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சு அங்கேயும் ஒரு மாஸ் கொடுக்குறேன். ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ் ஒரு 2 kg. ரைட்? இப்போ எனக்கு நெட் ஆக்சலேஷன். அப்போ எனக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாஸ் மூலமாக நமக்கு இங்கேயும் என்ன ஆக்ட் ஆகும்? T1 ஆக்ட் ஆகும். இது வேறு ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த வேறு ஸ்ட்ரிங்கில் யார் ஆக்ட் ஆவாங்க? T2 ஆக்ட் ஆகும். 2 டென்ஷன் ஆக்ட் ஆகும்.
இந்த இடத்துல 2 டென்ஷன் ஆக்ட் ஆகும். கிளியர்? ஸோ இப்போ நான் மறுபடியும் நெட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் டிவைடட் பை எம் நெட். அப்சல்யூட்லி நீங்கள் ஹேங்கிங் மாஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஹேங்கிங் மாஸ்ங்கிறது இந்த 2g மட்டும்தான். ஸோ 2g டிவைடட் பை எம் நெட்டுங்கிறது எல்லாத்தையுமே எடுக்கணும். 2 + 1 + 2. ஸோ அப்போ 20/5 வரும் இஸ் ஈக்குவல் டு 4 m/s². அண்ட் இப்போது இந்த 2 kg மாஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு 2g ஆக்ட் ஆகும், இங்கே T2 ஆக்ட் ஆகும். அப்போ இந்த மாஸுக்கு நான் வந்து எஃப்னட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இது ஆக்சலேஷன் டவுன்வர்டில் இருக்கும். ஸோ 2g - T1. ஸோ ஆக்சலேஷன் இஸ் 2 × 4. ஆக்சலேஷன் இஸ் 4. இங்கே வந்து 20 - T1. ஸோ 2 4s are 8. 20 - 8 = 12 Newton. T1 வந்து 12 Newton கிடச்சிருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். T2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த 1 kg எடுத்து கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த 2 kg எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? நான் இந்த 1 kg எடுத்துக்கிறேன். இந்த 1 kg எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே T2 ஆக்ட் ஆகுது, இங்கே T1 ஆக்ட் ஆகுது. இதுதான் நமக்கு ஈஸி. ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இதில் இருந்து ஆக்சலரேஷன் எப்படி போகும்? இந்த மாதிரி மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போது இதில் இருந்து ஐ கேன் சே எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் மூவ் ஆகுதுங்கும் போது T1 will be greater. T1 தான் இழுக்குது. T1 - T2. ஸோ இது 1 kgன்றதுனால 1 × ஆக்சலேஷன் 4. T1 வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். T2 மட்டும் எனக்கு தெரியாது. அப்போ இதில் வந்து T2 is equal to 12 - 4 8 Newton. புரியுதா? இப்போ 2 மாஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு கேஸ். இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் கேஸ் இதில் வந்துட்டு எனக்கு டேபிள் இப்படி இருக்கு. டேபிள் இப்படி இருக்கு. ஓகேயா? பா ஷேப்பில் இருக்குது, இன்வெர்டட் பா ஷேப்பில். ஸோ இங்கே அகெயின் 2 புள்ளி சிஸ்டம் இருக்குது. சாரி, ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, என்ன கொண்டு நீங்கள் உட்கார வச்சிடும். எதுக்கு போட்டு வரைஞ்சிக்கிட்டு? ஓகே. ஸோ இப்போது இங்கே ஐ எம் பிளேசிங் எ மாஸ். சென்டரில் எனக்கு ஒரு மாஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இந்த பக்கம் 2 புள்ளி தொங்குது இல்லையா? இங்கே ஒரு மாஸ் தொங்குது, இங்கேயும் ஒரு மாஸ் தொங்குது. ஓகேயா? ஸோ என்னோடய ஸ்ட்ரிங் வந்து எப்படி வரும்னா, இந்த மாஸ்லேருந்து இந்த புள்ளி வழியாக இந்த மாஸ்க்கு கனெக்ட் ஆகிறது ஒரு ஸ்ட்ரிங். அகெயின் இந்த மாஸ்லேருந்து இந்த புள்ளி வழியாக இந்த மாஸ்க்கு கனெக்ட் ஆகிறது இன்னொரு ஸ்ட்ரிங். இந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரிங் சிஸ்டம் இருக்குது. ஓகே. ஸோ லெட் மீ கிவ் த வேல்யூஸ் ஃபார் த மாஸஸ் ஃபார் ஈஸி கால்குலேஷன். ஸோ யா, இது வந்து ஒரு 10 kgன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 6 kg, இங்கே ஒரு 4 kg. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆக்ட் ஆகும்? இங்கே வந்து உங்களுக்கு 4 6 10. அப்போ ஆப்வியஸாக இப்படி தான் விழப்போகுது இல்லையா? இப்படி தான் கீழே வரப்போகுது. ஆக்சலரேஷன் இப்படி தான் இருக்க போகுது. இது மேலே போக போகுது, இது கீழே வரப்போகுது. 4 6 10. அப்போ 10 தான் ஹெவியஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த கயிறை வந்து இழுக்க போகுது, புள்ளி வந்து இல்லையா? ஸோ ஆக்சலேஷன் இப்படி தான் மூவ் ஆகும், இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல அவுட்வேர்ட்ஸ் எனக்கு யார் ஆக்ட் ஆவாங்க? T2. இந்த இடத்துல அவுட்வேர்ட்ஸ் யார் ஆக்ட் ஆவாங்கன்னா T1. கரெக்டா? அதே மாதிரி இந்த சென்டர் மாஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரிங்குக்கு T1ம் இந்த ஸ்ட்ரிங்குக்கு T2வும் அவுட்வேர்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம A net கால்குலேட் பண்ணலாம். A net இஸ் ஈக்குவல் டு என்னது? F net டிவைடட் பை M net.
ஆனால் எஃப்நெட் நான் என்னன்னு சொன்னேன், ஹேங்கிங் மாஸ்ன்னு சொன்னேன். இங்கே எனக்கு எத்தனை ஹேங்கிங் மாஸ் இருக்குது? 1 2 2 ஹேங்கிங் மாசஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது எஃப்நெட் பை எம்நெட், பட் இங்கே 2 ஹேங்கிங் மாஸ் இருக்குங்கிறதுனால 4 + 10 divided by 4 + 6 + 10. clear? 4 + 10 into g போனுள்ள ஃபோர்ஸ் இது. ஸோ அப்போது இது என்னது 14g 140 divided by 20 which is என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஓகே 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 ஆட் பண்ணக்கூடாது. டிஃப்ரென்ஸ் எஃப்நெட்னாலே அதானே, 2 பக்கத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் எடுப்போம். பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ், 2 ஹேங்கிங் மாஸ் இருக்குது. ஸோ அப்போ பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ்னால் 10g minus 4g. கரெக்டாக? பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் தான் வந்து 10 + 6 + 4. ஸோ அப்போ 10g minus 4gனா 6g divided by 20 which is 60 by 20 which is 3 meter per second square. Acceleration is 3 meter per second square. Clear? சரி, இப்போ இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். Now 4 kg மாஸ், ஏன்னா நான் டென்ஷன் T1 and T2 கண்டுபிடிக்கணும். அப்போ 4 kg வச்சேன்னா எனக்கு T1 கிடச்சிரும், 10 kg வச்சேன்னா எனக்கு T2 கிடச்சிரும். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் 4 kg மாஸ். 4 kg எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டவுன்வர்டில் யார் ஆக்ட் ஆவாங்க? 4g. அப்வர்டில் யார் ஆக்ட் ஆவாங்க? T1. கரெக்டாக? ஸோ ஆக்சலரேஷன் எப்படி போகுது? இந்த டைரெக்ஷனில் போகுது. இப்போ எஃப்நெட் இஸ் ஈக்குவல் டு T1 minus 4g. கரெக்டாக? ஸோ m into a மாஸ் என்ன? 4 into ஆக்சலரேஷன் என்ன? இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 ஈக்குவல் டு T1 minus 40. அதிலிருந்து T1 is equal to என்ன வருது? 40 plus 12 வரும், 52 நியூட்டன் T1. ஓகே, அதுவே அந்த 10 kg மாஸ் நான் எடுத்துக்கிறேன். 10 kg மாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கீழே யார் ஆக்ட் ஆவாங்க? 10g, மேலே யார் ஆக்ட் ஆவாங்க? T2. ஆக்சலேஷன் எப்படி இருக்கும்னா டவுன்வர்டில் இருக்கும். அப்போ எஃப்நெட் இஸ் ஈக்குவல் டு 10 minus T2. இங்கே 10 into acceleration 3 is equal to 10g minus T2, 100 minus T2. So T2 is equal to 100 minus 30 which is 70 Newton. Clear? ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோமா? T1 and T2. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம் புரியுதா? ஸோ 2 பக்கம் இருக்குங்கும்போது டேபிளில் 2 ஹேங்கிங் மாசஸ்னால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கர் மாஸ் மைனஸ் ஸ்மாலர் மாஸ். 1 ஹேங்கிங் மாஸ்னால் அந்த ஹேங்கிங் மாஸை மட்டும்தான் நீங்கள் ஆக்சலேஷன் கால்குலேஷனில் எடுத்துக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இன்க்ளைன்டு புள்ளி சிஸ்டம். நான் இன்றைக்கி கான்செப்ட்ஸை ஃபுல்லாக சொல்லிடுறேன். இஃப் பாசிபிள் நான் இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக தான் சால்வ் பண்ணிகிட்டே வரேன். இஃப் பாசிபிள் நம்ம இன்றைக்கி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ப்ராப்ளம் நாளைக்கு படப்படன்னு பார்த்துட்டு ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ எஸ், இன்க்ளைன் புள்ளி சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ இன்க்ளைன் புள்ளி சிஸ்டமில் என்ன ஆகும்னா அந்த புள்ளி சிஸ்டம் இன்க்ளைண்டாக இருக்குதுங்கிறனால அந்த ஆங்கிளை வச்சு தான் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலையே மேம் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் தான் நம்மளோட மாஸ் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கும். இன்க்ளைன் சர்ஃபேஸில் தான் நம்மளோட மாஸ் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? ஒரு மாஸ் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ் நான் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா?
ஸோ இட் மேக்ஸ் an angle theta with the horizontal. It makes an angle theta with the horizontal. And இந்த m பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா m உடைய weight, acceleration due to gravity, m உடைய weight வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுமா? This is mg. mg இப்படி தானே ஆக்ட் ஆகணும். mg இப்படி தானே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போது இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். mg இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஒரு நார்மல் ரியாக்ஷன் வேறு கலர் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு நார்மல் ரியாக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். அது இந்த சர்ஃபேஸில் இருக்குதுன்னா அந்த சர்ஃபேஸ் அந்த மாஸ் மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் டென்ஷன் நார்மல் ரியாக்ஷன் பார்க்கும்போது. ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது தீட்டா அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் நீங்கள் நார்மல் வரையும்போது திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா ஒன்லி, திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா ஒன்லி. இந்த கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகேயா? இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது போய் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இங்கே இது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் இது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுங்க பட்சத்தில் அந்த இடத்துல நார்மல் வரைஞ்சோன்னா அந்த நார்மலுக்கு இந்த லைன் என்ன ஆங்கிள் மேக் பண்ணணும்னா இங்கே இருக்கிற அதே ஆங்கிள் தான் மேக் பண்ணும். ஓகேயா? கிளியரா? அந்த 90 உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக போட்டேன். சரி, அப்போ இந்த எம்ஜியை இந்த தீட்டாவை பொறுத்து நான் ரிசால்வ் பண்ணுறேன். எம்ஜியை தீட்டாவை பொறுத்து நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி 2 டைரக்ஷன்ஸில் 2 காம்போனன்ட்ஸ் கிடைக்குமா? ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட். அப்போ திஸ் வில் பி எம்ஜி காஸ் தீட்டா, திஸ் வில் பி எம்ஜி சைன் தீட்டா. கரெக்ட்? ஸோ ஃப்ரம் திஸ் இமேஜ் இந்த எம்ஜி காஸ் தீட்டா இதுவும் என்ன ஆங்கிளில் தான் மேக் பண்ணியிருக்கோம்? சேம் தீட்டா தான். அப்படி தானே? இங்கே சென்ட்ரல் லைன்லேருந்து நார்மல் போகுதுன்னா அதுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட்டில் தான் இது வருது. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஆங்கிள் தீட்டா தான். கரெக்டா? ஸோ அப்போது இன்க்ளைன் சர்ஃபேஸில் நார்மல் ரியாக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? யார் 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க? இந்த எண்ணும் இந்த எம்ஜி காஸ் தீட்டாவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறாங்களா? அப்போ நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குமா? டு மெயின்டைன் ஈக்விலிபிரியம் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இன் இன்க்ளைன் புள்ளி சிஸ்டம் நார்மல் ரியாக்ஷன் n is equal to mg cos theta. n is equal to mg cos theta. And what will be the acceleration? Acceleration a net is equal to f net divided by m net. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்? f net என்னது? mg sin theta. f net என்னவாக இருக்கும்? f net should be equal to mg sin theta. கரெக்டா? ஸோ அப்போது டோட்டல் ஃபோர்ஸ் இங்கே என்னவாக இருக்கும்னா, ஏன்னா இந்த ஃபோர்ஸ் தான் உங்களை அந்த ஆப்ஜெக்டை ஸ்லைட் பண்ண வைக்க போகுது. இந்த m வந்து வித் an angle of theta. அப்போ இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? அதுதான் இது mg sin theta. அப்போ mg sin theta டிவைடட் பை மாஸ் வந்து m தான். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g sin theta. Acceleration is equal to g sin theta. Clear up to this? Normal reaction mg sin theta. Force is equal to mg cos theta. Normal reaction mg cos theta. Force is equal to mg sin theta. Acceleration is equal to mass into acceleration. அப்போ இந்த மாஸ் போக மீதி என்ன இருக்குது? ஃபோர்ஸில் g sin theta தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி acceleration is g sin theta. கரெக்டா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதாதான் புள்ளி சிஸ்டமோட ப்ராப்ளமாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ இங்கே ஒரு மாஸ் இருக்குது, சே 3 kg.
இங்கே ஒரு மாஸ் இருக்குது, சே 4√3 kg. 4√3 kg. And both makes an angle of 30 degree with the horizontal. Both makes an angle of 30 degree with the horizontal. Or else let's change this to 60 degree. Okay, இது 60 degree, இது 30 degree னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இங்கேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த மாஸ் மேக் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்பா? ஜென்ரலி இப்படி ஒரு மாஸ் தொங்கிச்சு 3 kg அப்படின்னா இட் வில் மேக் 3g. அப்படி தானே? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட வெயிட். ஸோ வெயிட் வந்து 3g. பட் இங்கே இடத்துல இந்த காம்பனண்ட், ரிசால்வ் ஆன காம்பனண்ட் என்னது? mg sin theta. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் F1 இஸ் ஈக்குவல் டு 3g sin 30 degree. கரெக்டா? அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு 3g sin 30 degree. அப்போது இங்கே 3 kgங்கிறதுனால தான் 3 போட்டிருக்கேன். அப்போ 3 இன்ட்டு g போடும்போது 10 ஆயிரும், இன்ட்டு sin 30 1/2. ஸோ 15 நியூட்டன். 15 நியூட்டன் ஃபோர்ஸ் 1. கரெக்டா? அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் 2 F2 என்னவா இருக்கும்? 4√3 இன்ட்டு g sin 60 degree. mg sin theta தானே? ஸோ அப்போ இங்கே பார்த்தா F2 is equal to 4√3 இன்ட்டு ஜிக்கு வந்து 10 sin 60 √3/2. சாரி, ஸோ அப்போ நான் √3 வந்து 3 ஆயிரும். 3 4s are 12. 12 into 10 120. 120 divided by 2ங்கிறது 60 நியூட்டன். F2 equal to 60 நியூட்டன். கரெக்டா? ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சலரேஷன் நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட்டு ஃபோர்ஸ் பை நெட்டு மாஸ். அப்போ இங்கே நெட்டு ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ். அப்போ 60 minus 15 divided by total mass. Total mass is 3 plus 4√3. 3 plus 4√3. கிளியர்? எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? ஸோ அப்போ நெட் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே F2 மைனஸ் F1 தான் போடுறோம், டிவைடட் பை M1 M2. அப்போ ஃபார்முலாவாக எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும்? ஃபார்முலாவாக எழுதுனீங்கன்னா நெட் ஆக்சலரேஷன் இன் இன்க்ளைன்டு பிளேன் இஸ் ஈக்குவல் டு M1g sin theta 1 minus M2g sin theta 2 divided by M1 plus M2. கரெக்டா? டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டென்ஷனுக்கு we can use this shortcut. டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த F1 F2 எல்லாம் வச்சு தெரிஞ்சிச்சு. இந்த F1 F2 அண்ட் ஆக்சலரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா, F1 F2 தெரிஞ்சாலே ஓகே தான். F1 and F2 தெரிஞ்சிச்சுன்னா டென்ஷன் T is equal to right side force into left side mass plus left side force into right side mass divided by total mass. ஓகேயா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? T is equal to right side force into left side mass. அப்போ இப்போ இந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரைட் சைட் ஃபோர்ஸ் என்ன 3 kg இல்லையா? அப்போ T is equal to 15 நியூட்டன் 60 நியூட்டன், அது ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போது ரைட் சைட் ஃபோர்ஸ் என்னது? 60 நியூட்டன் இன்டூ லெஃப்ட் சைட் மாஸ் என்னது? லெஃப்ட் சைட் மாஸ் என்னது? 3 kg. இப்போ இன்டூ 3 ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் என்னது? 15 நியூட்டன் இன்டூ ரைட் சைட் மாஸ் வந்து 4√3 டிவைடட் பை
டோட்டல் மாஸ்ங்கிறது 3 + 403. ஓகேயா? இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். கிளியர்? இன்கேஸ் இந்த மாதிரி கொடுக்கல, எனக்கு வந்துட்டு ஆங்கிள், நீங்கள் ஆங்கிள் தானே புள்ளி, இன்க்ளைன் புள்ளின்னு தானே சொல்கிறீங்க, எனக்கு டைரெக்டாக 2 சைடு மாஸ்லாம் கொடுக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ், அது மேலே ஒரு புள்ளி, ஸோ எனக்கு இன்க்ளைண்டாக ஒரு மாஸ் இருக்குது அண்ட் அதுலேருந்து ஹேங் ஆகி ஒரு ஹேங்கிங் மாஸ் இருக்குது. ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 kg 6 kgன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி வச்சுக்கோம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அப்போ இங்கே எனக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஃபோர்ஸ் F1 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த F1 ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? mg sin θ. அப்போ 4 m மாஸ் வந்து 4, gக்கு வந்து 10 sin 30 டிகிரி, which is 40 into 1/2 which is 20 நியூட்டன். கரெக்டா? ஸோ F1 is equal to 20 நியூட்டன். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 6g which is 60 நியூட்டன். கரெக்டா? 60 நியூட்டன். ஸோ அப்போது எனக்கு இங்கே ஆக்சலரேஷன், நெட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன வரும்? நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ். இங்கே 60, இங்கே 20, அப்போ பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ், 60 - 20 டிவைட் பை நெட் மாஸ்ங்கிறது 4 + 6. ஸோ 40/10 4 m/s² தான் ஆக்சலரேஷன். அண்ட் டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட் சைட் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட் மாஸ் இல்லையா? இப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட் மாஸ் ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் ரைட் சைட் மாஸ் டிவைடட் பை m1 + m2 or ml + mr. கரெக்டா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் ஃபோர்ஸ் என்னது? 60 நியூட்டன், லெஃப்ட் சைட் மாஸ் வந்து 4 ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன், ரைட் சைட் மாஸ் வந்து 6 டிவைடட் பை 4 + 6. ஸோ இங்கே என்ன வந்துடும்? 240 + 120 divided by 10 which is 360 இல்லையா? அப்போ 36 நியூட்டன். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 36 நியூட்டன். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். எப்பயுமே இப்படி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, 2 பக்கமாக தான் இன்க்ளைண்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மாதிரி வேணாலும் இன்க்ளைண்ட் ஆகி இருக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். கிளியரா? புள்ளி சிஸ்டம் தெளிவாக புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தான் புள்ளி சிஸ்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. நார்மல் புள்ளி சிஸ்டம் டேபிளில் எப்படி இருக்குங்கிறது, இன்க்ளைண்டாக இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறது, இந்த 3 கான்செப்டில் கிளாரிட்டி இருந்தாலே நம்ம புள்ளி சிஸ்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். கிளியர்? எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ரிப்ளை பண்ணுங்கள் சேட்டில். செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். சரி, ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா? A block A of mass m1 rests on a horizontal table. A light string connected to it passes over a frictionless pulley at the edge of the table. ஸோ ஒரு பிளாக் A இருக்குது, அதோட மாஸ் வந்து m1. இந்த பிளாக் வந்து it rests on a horizontal tableனு சொல்லிட்டாங்க. ஓகேயா? A light string connected to it pass over a frictionless pulley at the edge of the table. ஸோ edge of the tableல ஒரு புள்ளி இருக்குது, இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த புள்ளி வழியாக பாஸ் ஆகுது. ஓகேயா? and from its other end another block of mass m2 is suspended. The coefficient of kinetic friction between the block and the masses is coefficient of kinetic friction பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா நம்ம நடத்துவோம் ஃபர்தர் சாப்டர்ஸில். பட் இப்போதைக்கு ஃபார் த சேக் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். coefficient of kinetic friction வந்து μkன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா?
have this அப்படியே வச்சுக்கோங்க. when block A is sliding on the table tension in the string என்னவா இருக்கும்? ஸோ block A வந்து ஸ்லைடிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ block A ஸ்லைடிங் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? M2 தான் கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். M2 தான் கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? block A தான் ஸ்லைடிங் ஆகுதுன்னா இங்கே M2 தான் கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ M2 கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம டென்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? டென்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து இந்த M2 எடுத்துக்கிறேன். M2 எடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன வரும்? M2Gன்னு வரும். கரெக்டாக? M2Gன்னு வரும். ஸோ அப்போது இங்கே M2வை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு M2G, இந்த இடத்துல யார் ஆக்ட் ஆகுறாங்க? T ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ இதில் இருந்து ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு கீழே போகுது, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். அப்போ M2G மைனஸ், ஏன்னா டவுன்வர்டில் போகுதுன்னா இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ M2G மைனஸ் T. கரெக்டாக? ஃபோர்ஸுங்கிறது என்னது? MA. MA இஸ் ஈக்குவல் டு M2G மைனஸ் T. அதிலிருந்து ஐ கேன் சே என்னது? T இஸ் ஈக்குவல் டு M2G மைனஸ் MA நான் சொல்லலாம். பட் இங்கே இது ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? ஜஸ்ட் கன்சிடர் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ இங்கே இந்த ஹரிசாண்டலாக ஒரு பிளாக் இருக்கா? ஹரிசாண்டலாக ஒரு பிளாக் இருக்கா? இந்த பிளாக்கில் தான் என்ன இருக்கும்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக்ஸ். ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்கும்? டேபிள் மேலே தான் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தான் ஒரு ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் மியூ. ஓகேயா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பிளாக் ஏ கன்சிடர் பண்ணுறேன் நான். இங்கே இந்த பிளாக் ஏல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் ஆகுதுங்கும்போது அந்த இடத்துல உள்ள ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த கான்ஸ்டன்ட்டே ஆக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? M1G மட்டும் இருக்கக்கூடாது, மியூகே M1Gன்னு எடுக்கணும். அவ்வளோதான். பெருசாக சீரியஸாலாம் ஒன்றும் கிடையாது. M1G மட்டும் கிடையாது, இங்கே மியூகே M1Gன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்? T இஸ் ஈக்குவல் டு பிளாக் ஏ, M1 இருக்கிற பிளாக். இந்த M1 இருக்கிற பிளாக் இருக்கு இல்லையா? M1 இருக்கிற பிளாக்கில் இந்த பிளாக்கில் அப்போ யாரெல்லாம் ஆக்ட் ஆவாங்க? இந்த M1 இருக்கிற பிளாக்குக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் மியூ கே M1G அண்ட் ஒரு T ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? அண்ட் இந்த பிளாக் வந்து இப்படி தான் ஸ்லைட் ஆகும். ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இங்கே F இஸ் ஈக்குவல் டு என்னது? T மைனஸ் மியூ கே M1G. கரெக்டாக? அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் M1 இன்டூ A. இப்போ M1 இன்டூ A இஸ் ஈக்குவல் டு T மைனஸ் மியூ கே M1G. இது ஈக்குவேஷன் 2. இப்போ Tயை பேஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இங்கே வந்து M2 போட விட்டேன் பாருங்க. M2 இங்கே இருக்கிற மாஸ் M2 தானே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் Tயை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஒன்றை தூக்கி இன்னொன்றில் சால்வ் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேயா? அப்போ சப்ஸ்டியூட் இதில் இருக்கிற, இப்போ இதுலேருந்து ஐ கேன் சே A ஈக்குவல் டு சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுனா T கேன்சல் ஆகிடும். ஸோ 1 + 2 போட்டிங்கன்னா 1 என்ன வந்திருக்கு? M2A. இங்கே வந்து என்ன வந்திருக்கும்? M2G. அப்படி தானே? M2G மைனஸ் மியூ கே M1G இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னது? A இன்ட்டு M1 + M2. அதாவது ஈக்குவேஷனுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் நான் இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நான் இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். T கேன்சல் ஆகிடும். T வில் கெட் கேன்சல்டு. அப்போ இதுலேயும் நான் Gயை தனியாக எடுக்கலாமா? இப்போ G இன்ட்டு M2 மைனஸ் மியூ கே M1 ஈக்குவல் டு A இன்ட்டு M1 + M2. இப்போ அதில் இருந்து ஐ கேன் சே A இஸ் ஈக்குவல் டு M2 minus mu k M1 into G divided by M1 plus M2 சொல்லலாமா?
சின்ன டெரிவேஷன், பட் டிரைவ் பண்ணால் தான் நமக்கு இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த ப்ராப்ளம்க்கு இதே சம் கேட்டாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டிக்கெட். ஓகேயா, சிங்கிள் செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ இப்போது இந்த ஆக்சலரேஷனை நான் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அங்கே ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? t is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் t கிடைக்குமா? அப்போ t is equal to m1a plus mu k m1g. இதுதான் ஈக்குவேஷன் 2லேருந்து வந்திருக்கும். இதில் இப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? m1ல் m2 minus mu k m1 into g divided by m1 plus m2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேயா, ப்ளஸ் இது அப்படியே வரும் mu k m1g. கரெக்டா? இப்போ நான் காமன் டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுத்தேன் அப்படின்னா m1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. m1 m2 ரெண்டுமே வந்து நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வரும்? m2க்கு பதிலாக 1 ஓகே, or else I will directly tell you. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா you will be getting t is equal to m1 m2 into 1 plus mu k into g divided by m1 plus m2. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் டைரெக்ட்லி இதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சரை கிளிக் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ m1 m2 அதாவது என்னது? நம்ம அட்வுட் ஃபார்முலா என்ன? 2 into m1 m2 into g divided by m1 plus m2. இங்கே வந்து 2க்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். ஸோ 1 plus mu k அதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேயா, ஏன்னா சால்வ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்குது. சரி, ஸோ அப்போ ஆப்ஷன் m1 m2 1 plus mu k g divided by m1 plus m2. ஸோ ஆப்ஷன் B is the answer here. Option B is the answer here. Another important question. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 நீட்டில் கேட்டது. 2017 நீட்டில் இது கேட்கல, பட் இதே மாடல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, 2020 கேட்ட கொஷின். So two bodies of mass 4 kg and 6 kg are tied to each other of a massless string. ரெண்டு பாடியை they are tied to each other. ஒரு ஸ்ட்ரிங் வழியாக டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, the string passes over a pulley. ஸோ இதோட ஃபிகர் நான் கொடுத்துட்றேன். ஃபிகர் நான் வந்து அட்டாச் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ லெட் மீ கிவ் யூ த ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். Four kg 6 kg. இது அந்த கொஷின்லேயே அவங்க கொடுத்துருந்த ஃபிகர். ஓகேங்களா, சரி, ஓகே இருக்கட்டும். ஸோ அப்போது இந்த கேஸில் the acceleration of the system in terms of acceleration due to gravity என்னவா இருக்கும்? ஸோ acceleration of the system adverb formula டேட்டா போட்டுடலாமா? ஸோ adverb formula, as per adverb formula, a is equal to m2 minus m1 into g divided by m1 plus m2. acceleration 2 pulley system, 2 masses. okay, ஸோ அப்போ m2 இங்கே என்னது 6 minus 4 into g divided by g-ஆவே இருக்கணும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே g-ஆவே தான் இருக்குது கொடுத்துட்டாங்க. acceleration is due to acceleration due to gravity g ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, divided by m1 plus m2 6 plus 4. ஸோ அப்போ இங்கே என்னது 2g by 10. 2g by 10 என்னது g by 5. g by 5. ஆப்ஷன் B is the answer here. ஆப்ஷன் B is the answer here. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா, அட்வர்டுடைய அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா within seconds you can solve this question. as simple as that. okay, so next பாருங்க, 2 blocks m1 வந்து 5 grams, m2 வந்து 10 grams are hung vertically over a light frictionless pulley as shown here. What is the acceleration of the mass when they are left free?
இதுவும் அதே தான் adverb formula யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ திஸ் இஸ் கொஷின் நம்பர் 3 இல்லையா? இது வந்து homework problem. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? Do this as homework. Clear? இது போக இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம். Just wait, let me take that. அண்ட் புள்ளி சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டேபிள் புள்ளி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? அந்த 3 சிஸ்டம்லேயும் டேபிள் புள்ளி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடாக சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ் ஓகே. ஸோ எஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டமில் வந்து ஃபியூ கான்செப்ட்ஸ் ஆர் தேர். இப்போ ஆரம்பித்தா டைமுக்கு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் டூ த ஸ்ப்ரிங் சிஸ்டம் டுமாரோ. ஓகே, ஸோ தட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸ் எடுக்க போகிறேன். டெய்லி 1 to 1.5 hours இருக்கும் கிளாஸஸ். வந்துட்டு சின்ன சின்ன டாப்பிக்காக கொண்டு போகலாம். அதாவது நம்மளோட மோட்டோ என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்குறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சின்னதாக நம்ம கொண்டு போகிறோம். அதில் நான் வந்து எவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ கிளியராக சொல்லித்தரேன். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். See you next class. Bye.